முதலாவது 1890 890 கால பகுதியில சிலோனுக்கு வெத்தலை வார நேரம் அது மருந்துக்கு வந்துச்சு. பிலிப்பைன்ஸ், மலேசியா சைட்ல இம்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. வெத்தலை மருந்துக்கு வந்துச்சு. அப்ப இம்போர்ட் பண்றதுல வார வியாபாரிகள்ட்ட இருக்கு. பழைய வெத்த மாத்திரை மருந்துகிட்ட கேட்டா பரியாறு மருந்து நிறைய வெத்தலையில மருந்து சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இலங்கையுடைய ஒரு கல்ச்சர் இருந்துச்சு, சிம்பிள் ஆஃப் அக்செப்ஷன், ஏற்றுக்கொள்வதின் அடையாளம். இன்னும் பழைய ஆட்சிகளே உங்களுக்கு வரையில வெத்தலை வைக்கிறோம் கேட்கவே, உங்களுக்கு வாரத்துக்கு வெத்தலை வைக்கிறோம்னு கேட்பாங்க. அந்த காலத்துல இலங்கை வரலாறுகள்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு விருந்துக்கோ எதுக்கோ செல்ல போறன்னு சொன்னால் அவங்க வெத்தலையும் பொட்டியில் எடுத்துட்டு தான் போவாங்க. பேசி எங்களோட வீட்டுல கல்யாணம் செஞ்சு அப்படி வாங்கன்னு அப்படி எல்லாம் சொன்ன போறோம். அவர் வீட்டுக்காரர் அதுல ஒரு வெத்தலையை எடுப்பாரு. எடுத்த அர்த்தம் வாங்க. அந்த வெத்தலையை எடுக்கலன்னு சொன்னா இவர் வரமாட்டாங்க. எங்கட காட்டுல காசு கொடுக்குற மாதிரி கல்யாணம் இலங்கை வரலாற்று ஒரு விஷயம். ஆனா வெத்தலை எடுப்பாங்க. இது எந்த அளவுக்கு அவருக்கு சொன்னால், அக்ரிமெண்ட்கள் அடிக்கும் பொழுது, வியாபாரங்கள் பண்ணும் பொழுது பேச்சுவார்த்தை நடந்துட்டு புரியமாயிருந்தால் செக்குல இருந்து வெத்தலை எடுத்து வாயில போட்டார்தான் இவர் இந்த அக்ரிமெண்ட்க்கு பொருத்தம். இப்படி மருந்துக்கு வந்து மரியாதைக்கு ஆகி சாப்பாடா மாறினதும் வெத்தலை. ஒவ்வொன்றுல விஞ்ஞானி தெரிவிக்கிறேன். சும்மா ரொட்டி வச்சு பராட் கொஞ்சம் தப்பிட்டு பராட்டா இருந்தாங்க, அதுக்கு கொண்டு கொத்து ரொட்டி இருந்தாங்க, அதுக்கு டொல்பின் இருந்தாங்க, இந்த மொண்டரோ கேடிஎச் எல்லாம் வருது. சாதாரண ரொட்டி தான் நாளுக்கு நாள் பேர் போட்டு கொண்டு வரதா இல்லையா? இது பொதுவா ஒரு அமைப்பு. இதே மாதிரி வெத்தலை திண்டு பார்த்தவங்க காலப்போக்கத்துல கோயிலை சேர்த்தாங்க, காலப்போக்கில் சாக்க சேர்த்தாங்க, காலப்போக்கில் சுண்ணாம்பு சேர்த்தாங்க. வரலாறு பாருங்க. இலங்கை உள்ள வெதக்காம மரியாதை வைத்தியத்துல சாக்கும் இருக்கு, கோயிலும் இருக்குது, வெத்தலும் இருக்குது. இதெல்லாம் மருந்துக்கு வந்தது. காலப்போக்குல இதே மாதிரி திண்டு திண்டு பழகி அதை மிக்ஸ் பண்ணி திண்டு பழகினது தான் காலப்போக்குல இரண்டாம் உலக யுத்தம் நடக்கிற பீரியட்ல இலங்கை மக்கள் அதிகமானவங்க வெத்தலை சென்றவங்களா இருந்தாங்க. இப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சிலோனில் போக பார்க்குது. அவன் எங்கேயுமே நல்லதை செஞ்சுட்டு போகல. இரண்டாம் உலக யுத்தத்துக்கு சிலோனுக்கு ராணுவம் வச்சு, வெளிநாட்டு ராணுவம். அந்த நேரத்தில் சிகரெட்டை பார்க்கிறாங்க. சிகரெட் சொன்னாங்க பிரிட்டிஷ். அப்ப வெள்ளக்காரன் வேலை செஞ்சால்களுக்கு ஒரு மதிப்பு சுருட்டு பிடிக்கிறது. அவன் வெள்ளக்காரன் வேலை செஞ்சா சுருட்டு அடிப்பான். சிகா என்ற பழைய காலத்து இலங்கை வரலாறு புத்தகத்துல பார்த்தா இந்த பழைய காலத்து சிலோ நாட்கள் கொஞ்சம் பைசமாய் வாயில வச்சுப்பாங்க சிகா. அதுக்கப்புறம் கோட்டத்துல சேர்ந்த பிறகு இலங்கை மக்கள் சிகரெட்டுக்கு பழகினாங்க. இப்ப அப்பமார் பாதித்த சிகரெட் பாப்பா சிகரெட் வெத்தல புள்ள சிகரெட்டுக்கு ஆரம்பிச்சு 72-80 49-50 அவன் போகிற டுபேட்டோ கம்பெனியை சிலோன்ல தொடர்ந்து போயிட்டுதான். கொஞ்ச காலம் போகல. இப்ப அப்பா வெத்தல பாப்பா சிகரெட் புள்ள காரிக்கா. சரி, இதுதான் சமூகத்துல படிப்படியா தான் வந்துச்சு.